ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் பொது தமிழ்லேருந்து கேட்குற கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் பொது தமிழ் வினாவிடை. கொஷின் 1. மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர். ஆன்சர் சரப்பையர். மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் சரப்பையர். அடுத்த கொஷின், காந்தியடிகள் சத்தியகிரகணம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு. ஆன்சர் 1906. காந்தியடிகள் சத்தியகிரகணம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு 1906. அடுத்த கொஷின், மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர். ஆன்சர் சிலம்பு செல்வர். மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். அடுத்த கொஷின், சாகித்ய அகாதமி விருது பெற்ற மாப்போசியின் நூல். ஆன்சர் வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு. சாகித்ய அகாதமி விருது பெற்ற மாப்போசியின் நூல் வள்ளல் கண்ட ஒருமைப்பாடு. அடுத்த கொஷின், சங்க காலத்திற்கு பிந்தைய காலம். ஆன்சர் அறநெறி காலம். சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் அறநெறி காலம். அடுத்த கொஷின், உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர். ஆன்சர் ஈழத்து பூதன் தேவனார். உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் ஈழத்து பூதன் தேவனார். அடுத்த கொஷின், இறப்போர்க்கு ஈயாது வாழ்வதை விட உயிர் துறப்பது மேலானது என்று கூறும் அகநூல். ஆன்சர் கலித்தொகை. இறப்போர்க்கு ஈயாது வாழ்வதை விட உயிர் துறப்பது மேலானது என்று கூறும் அகநூல் கலித்தொகை. அடுத்த கொஷின், பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாடியவர். ஆன்சர் பரணர். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாடியவர் பரணர். அடுத்த கொஷின், வள்ளலின் பொருள் இரவலின் பொருள் என்றவர். ஆன்சர் பெரும்பதுமனார். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள் என்றவர் பெரும்பதுமனார். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல். ஆன்சர் நற்றிணை. பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றிணை. அடுத்த கொஷின், சேர அரசர்களின் கொடைப்பதிவாக திகழும் நூல். ஆன்சர் பதிற்று10. சேர அரசர்களின் கொடைப்பதிவாக திகழும் நூல் பதிற்று10. அடுத்த கொஷின், தம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று திருமுடிக்காரியை பாடியவர். ஆன்சர் கபிலர். தம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று திருமுடிக்காரியை பாடியவர் கபிலர். ஒரு கொஷினுக்கும் இன்னொரு கொஷினுக்கும் ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று வரும். ஸோ அந்த கேப்பை வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக தான். அந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதை வந்து பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோவில் 20 கொஷின் பார்க்குறோம். ஸோ படிக்கிற 20 கொஷினை தெளிவாக படிச்சிருவோம். அடுத்த கொஷின், இரவலர் வராவிட்டாலும் தேடி வரவழைத்து கொடுக்கும் மன்னன். ஆன்சர் ஆடுகோட்பாட்டு சேரலாதன். இரவலர் வராவிட்டாலும் தேடி வரவழைத்து கொடுக்கும் மன்னன் ஆடுகோட்பாட்டு சேரலாதன். அடுத்த கொஷின், காஞ்சி மாநகரத்து சிற்றரசரே டேஸ் என்னும் சமய பெயர் கண்டார். ஆன்சர் போதி தர்மர். காஞ்சி மாநகரத்து சிற்றரசரே போதி தர்மர் என்னும் சமய பெயர் கண்டார். அடுத்த கொஷின், செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் அமைச்சர்கள். செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அழைக்கப்பட்டவர் அமைச்சர்கள். அடுத்த கொஷின், தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை குறிப்பிட்ட புலவர்.
ஆன்சர் ஆவூர் மூலங்கிழார். தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை குறிப்பிட்ட புலவர் ஆவூர் மூலங்கிழார். அடுத்த கொஸ்டின், குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறிய புலவர். ஆன்சர் ஊன்பொதி பசுங்குடையார். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறிய புலவர் ஊன்பொதி பசுங்குடையார். அடுத்த கொஸ்டின், அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என குறிப்பிடும் நூல். ஆன்சர் புறநானூறு. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என குறிப்பிடும் நூல் புறநானூறு. அடுத்த கொஸ்டின், உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் நீக்குவதுதான் என்றவர். ஆன்சர் நல்வேட்டனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் நீக்குவதுதான் என்றவர் நல்வேட்டனார். அடுத்ததா லாஸ்ட் 20வது கொஸ்டின், ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். ஆன்சர் கலித்தொகை. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம் கலித்தொகை. நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு, நம்ம சேனலில் இனி வரும் காலங்களில் வீடியோ பதிவுகள் எதன் அடிப்படையில் இருக்கலாம், நண்பர்களின் கருத்து. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, தமிழ் அறிஞர்களை பற்றி அறிதல், தமிழ்நாட்டின் பழமையான இடங்களை பற்றி அறிதல், தமிழரின் சத்தான உணவு மற்றும் உடற்பயிற்சி. அடுத்ததான் நண்பர்களின் கருத்து. ஸோ உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ அதற்குண்டான முயற்சி எடுக்கலாம். நண்பர்களின் கருத்து என்னவோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் இருக்க 20 கொஸ்டின் இதோட முடியுது. அடுத்த 20 கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த 20 கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 20 கொஸ்டின் தானே சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க. ஸோ சிறுதுளி தான் பெருவெள்ளம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் என இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.